இன்ஸ்டன்ட் கேமரா பிரிண்டருக்கு 2 டைப் ஆஃப் பேப்பர் ரோல்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஒன்று நான் ஸ்டிக்கி, இன்னொன்று ஸ்டிக்கி பேப்பர் ரோல். இப்போ ஒயிட் கலர் தான் நான் 2லேயுமே வாங்கியிருக்கேன். வேறு கலர்ஸ் பேப்பரும் வாங்கலாம். பட் அப்படி வாங்கினோன்னா இப்போ ஒயிட் வித் பிளாக் பிரிண்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து கலர் பேப்பர் வித் பிளாக் பிரிண்ட் தான் இருக்கும். ஆக மொத்தம் பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான் பிரிண்ட் வந்து விழுகும். டிஃப்ரெண்ட்டாக பிரிண்ட் எடுக்கிறப்ப பிங்க் கலர், ப்ளூ கலர் இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ்லையும் பிளாக் லெட்டர்ஸ் எல்லாம் விழுகிறப்ப அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ கலர் ரோல்ஸ் ஆல்சோ நல்லா தான் இருக்கும். இப்போ கம்ப்ளீட் பிளைன் பேக்ரவுண்டில் லெட்டர்ஸ் இருக்கிறப்ப அது அவ்வளோ கிளியராக இருக்குது. அதே வந்து ஏதாவது பிக்சர் அப்படின்றப்ப கலர்லெஸ்ஸாக பிளாக் அண்ட் ஒயிட் அந்த 80s 70s அந்த ஃபோட்டோகிராஃபி மாதிரி தான் உங்களுக்கு பிரிண்ட் வரும். மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒயிட் பேக்ரவுண்டில் தான் பிளாக் லெட்டர்ஸ் எல்லாம் வர மாதிரி நோட்ஸ் எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுப்போம். குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப டெய்லி நிறைய டாபிக்ஸ் அண்ட் சப் டாபிக்ஸ் எல்லாமே நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலது ஹேண்டில் எழுதிட்டாலும் ஒரு சிலது டெக்ஸ்ட் டு பிடிஎஃப்ல கன்வெர்ட் பண்ணி ஜெராக்ஸ் பண்ணிடுவேன். பட் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஃப்ளோ சார்ட் அண்ட் பாக்ஸ் கண்டென்ட் அந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் ChatGPT கேட்டுட்டு நோட்ஸுக்கு இடையிலேயே ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் இந்த பிரிண்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.